மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சிந்திக்க இருக்கிற நற்செய்தி பகுதி பாவத்தில் விழச் செய்தல். இயேசுனுடைய இந்த வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. ஏன்னா இயேசு சொல்கிறார், பாவத்தில் விழச் செய்கிற கை கால்களை வெட்டி எரிந்து விடுங்கள், பாவத்தில் விழச் செய்கிற கண்ணை பிடுங்கி எரிந்து விடுங்கள். இன்றைக்கி நம்மளால் இதெல்லாம் முடியுமா அப்படின்னு சொன்னால் தெரியல. ஏன்னா நம்முடைய மொத்த உருவமும் நம்முடைய முழுமையும் பாவத்தில் மூழ்கி இருக்கிற ஒன்றாகத்தான் இருக்குது இல்லையா? கை கால் ஊனமுற்றவராய் ஒற்றை கிணறாய் இறையாட்சிக்கு உட்படுவது நல்லதுன்னு சொல்கிறார். இன்றைக்கி நாமெல்லாம் எத்தனையோ ஊனமுற்றவரை, கை கால் இல்லாதவரை, கண் இல்லாதவரெல்லாம் பார்த்து ஒதுங்கி போகிறோம், ஓரமாக போகிறோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இயேசு இவர்களுக்கு தான் இறையாட்சி அப்படிங்கிறத ஒரு பக்கம் அறுதியிட்டு கூறுகிறதாகவும் பார்க்கிறோம். சரி, இறையாட்சிக்கு உட்படுவது எப்படி? நமக்கு தெரியும், இந்த முயலும் ஆமையும் பற்றிய ஒரு கதை கேள்விப்பட்டிருப்போம். இந்த பகுதியும் கூட இன்றைக்கி நம்முடைய முயலும் ஆமையும் பற்றி தான் பேசுகிறதாக நான் பார்க்குறேன். ஏன்னு சொன்னால், பாவத்தில் விழச்சியாமல் இருக்கணும், பாவத்தில் விழாமல் இருக்கணும். எப்படி இருக்க முடியும்? ஏன்னா இயேசு இப்படியாக சொன்னார், கிறிஸ்தவர் அல்லது கிறிஸ்தவை சார்ந்தவர் என்பதற்காக ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் அதற்கான கைமாறு பெறாமல் போகார். இன்றைக்கி நம்ம பாவத்தில் விழாமல் இருக்கணும் அல்லது பாவத்தில் விழச்சியாமல் இருக்கணும்னு சொன்னால், இவர் கடவுளை சார்ந்தவர், இவர் இயேசுவை சார்ந்தவர் என்பதற்காக நாம் அவருக்கு ஒரு கிண்ணம், ரொம்பலாம் இல்லைங்க, ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கான கைமாறு பெறாமல் போகார் என்று சொல்லி இயேசு சொன்னார். அப்போனா என்ன சொல்லணும்? நாம் கொடுக்கணும், நன்மையை செய்யணுங்கிறது தான் இயேசுனுடைய விருப்பமாக இருக்கிறது. அப்போ பாவத்தில் விழச் செய்யாமல் இருப்பது எப்படி? பாவத்தில் விழச் செஞ்சோம்னா என்ன பண்ணுவோங்கிறதையும் இயேசு சொல்லிட்டார். பாவத்தில் விழச் செய்வருடைய கழுத்தில் எந்திரக்கல்லை, பாருங்கள், எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளி விடுவது நல்லது அப்படின்றார். இன்றைக்கி நம்மள்ட்ட இருக்கிற ஆமைகள்னால் என்ன ஆமைகள்னு சொல்லுங்கள்? தேவைகளை நிறைவு செய்யாமை, நம்மிடம் இருப்பதை பகிரப்படாமை, உரிமை அளிக்கப்படாமை, உணர்வு மதிக்கப்படாமை, உண்மை நிலைப்படுத்தப்படாமை, பிறரை ஏற்றுக்கொள்ளாமை, மனிதநேயம் இல்லாமை, மொத்தத்தில் மனிதனாகவே இல்லாமை. இத்தனை ஆமைகள் நமக்குள்ளாக இருக்கிற பொழுது நிச்சயமாக நாம் பாவத்தில் வீழ்ந்து போகிறவர்களாக இருக்கிறோம். இந்த ஆமைகளை எல்லாம் கட்டி வெட்டி பிடுங்கி தூக்கி எரிந்து விடுகிற பொழுது நிச்சயமாக நமக்குள்ளாக ஒரு முயலும் உருவாகும். என்ன முயலும் உருவாகும்? தேவை நிறைவு செய்ய முயலும், நம்மிடம் இருப்பதை பகிர முயலும், நம்முடைய இருக்கிற உரிமையை அளிக்க முயல்வோம், பிறருடைய உணர்வுகளை மதிக்க முயல்வோம், உண்மையை நிலைப்படுத்த முயல்வோம், பிறரை ஏற்றுக்கொள்ள முயல்வோம், மனித நேயத்தோடு வாழ முயல்வோம், மனிதராகவே வாழ்வோம் என்கிற மனநிலையில் இயேசு நம்மை வாழ அழைக்கிறார். இப்படிலாம் இல்லைன்னா இதற்கான விளைவையும் இயேசு குறிப்பிடுகிறார். நரகத்தில் உங்களை திங்கிற புழு சாகாது, உங்களில் அவிக்கிற நெருப்பு தீர்ந்து போகாது. ஏன்னா ஒருவர் நெருப்பினால் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய இயலாமைகளை, இந்த ஆமைகளை எல்லாம் நெருப்பில் இட்டு சுட்டரித்து அவைகளை தூய்மைப்படுத்துகிற பொழுது நிச்சயமாக நாம் மீண்டும் இயேசு கொடுத்த அந்த மனிதத்தன்மையை கொண்டிருக்க நம்மளால் முயலும். அப்படிப்பட்ட முயற்சியோடு நாமும் இயேசுவின் பாதையில் பயணிக்க இறை ஆசீர் வேண்டுவோம். ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழ்வோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.